காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். செய்க தொழில் தொகுப்பின் இரண்டாம் பகுதியான இது இங்கு வேலை கிடைக்கும் பகுதி. இன்று நாம் பேச இருக்கும் துறை பத்திரிகை துறை மற்றும் எழுத்து துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை பற்றிய விளக்கங்களையும் அதற்கான படிப்புகள், தனிப்பட்ட படிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது போன்ற சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் அளிப்பதற்காக திரு சுகா வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு சுகவனம் நமது நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அவரோடு கலந்துரையாடி இந்த துறையில் உள்ள வேலைவாய்ப்புகளையும் படிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக இந்த துறையை பற்றி நாம் இன்னைக்கு பேசுறதுல நானும் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளனா இந்த துறைக்கான படிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இந்த துறைக்கு வரணும் அப்படின்னாலே ஒரு தன்னம்பிக்கையும், இன்னும் சொல்ல போனா ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வர முடியும். பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம், குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த துறைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா பொதுவாக இந்த துறைக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கணும். அதை தவிர்த்து இதற்கான குவாலிட்டிஸ், தகுதிகள் என்ன, இதற்கான படிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2000 வருடத்துக்கு மேலாவே நமக்கு இந்த எழுத்துத்துறை இருந்துட்டு வருது. ஆதி காலத்திலே பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த எழுத்தாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. திருவள்ளூரில் ஆரம்பித்து, தொல்காப்பியரில் ஆரம்பித்து, நம்ம எவ்வளோ எழுத்தாளர்கள், ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் தமிழில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து அது வந்துக்கிட்டும் இருக்குது. அது ஒரு பிரபலமான துறையாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய புரட்சிகளே பண்ணியிருக்கு. அதாவது கத்தி முனையோட கூறானது பேனாமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சக்தி வந்து இந்த துறைக்கு எப்போதுமே உண்டு. அதில் வந்து ஒரு நிறைய ஈர்ப்புத்தன்மையும் உண்டு. அதனால் இதில் வந்து வெற்றியும் உண்டு, நிறைய சோதனைகளும் உண்டு. ஸோ இந்த இரண்டுமே அடங்கின இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் எந்த அளவுக்கு வெற்றி, எந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு இது வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியாரில் ஆரம்பித்து நிறைய பேர் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிந்தனை வந்து உலகத்துக்கு உபயோகப்படும். அந்த தனி மனிதனுக்கு எப்படி உபயோகப்படும், அவனுடைய சர்வைவல், வாழ்க்கை போராட்டத்துக்கு எப்படி உபயோகப்படும், வாழ்க்கை மேம்பாடுக்கு எப்படி உபயோகப்படும். பொதுவாக சரித்திரம்னு பார்த்தீங்கன்னாலே தரமுள்ள கவிஞன் எல்லாருமே வறுமையில உழன்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இருந்தாங்கன்றதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பாரதியாரை சொன்னீங்க. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் எழுத்தாளர்கள் அதிகப்படியான பணம் பொருள் ஈட்டுறாங்க, பணம் நிறைய ஈட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சினிமா துறைகள் சார்ந்த அந்த கவிதைகள் எழுதுவதில் நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறாங்க. அவர்களும் எழுத்து தான் எழுதுறாங்க, ஆனால் அவர்களும் தரமான எழுத்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது பணம் பண்ணுறதுல உள்ள வித்தியாசங்கள் மாறுபடுது. இதை பற்றிய விளக்கங்கள் கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிம்பாங்க, அந்த ஆக்கத்திறன் தான் எழுத்துக்கு ஒரு அடிப்படை. எழுத்து அப்படிங்கிறது ஒரு கருத்தை வெளிப்படுத்துதல். அந்த கருத்தை வெளிப்படுத்தும் போது மிகவும் அழகாகவும் திறமையாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக, மிகவும் முக்கியமானது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தேவையான அதே மாதிரி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை எப்பயுமே சொல்லுவாங்க, கருத்தில் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து எல்லாருக்கும் பிடித்தது, ஒன்று வந்து நல்லது. இந்த நல்லதும் பிடித்ததும் சேரும்போது தான் அவங்க வந்து மிகச்சிறந்த பிரபலம எழுத்தாளராகவோ பேச்சாளராகவோ ஆகிறாங்க. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் தான் இப்போ பார்க்குறோம். ஆனால் அப்பாற்பட்டு இதில் பார்த்திங்கன்னா சில பேரை வந்து புகழ் ஏணியில் அடைகிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு சராசரி வருமானம் இதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த கம்யூனிகேஷன், அந்த மாஸ் கம்யூனிகேஷன், அதே மாதிரி ரைட்டிங், இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. இப்போ கூகுள், விக்கிபீடியா, இது மாதிரி பல துறைகள் வந்து அது எல்லாமே வந்து ஒரு தகவல் பெட்டகமாக இருக்குது. அந்த தகவல் பெட்டகமாக இருக்கிறதுனால இப்போ அறிவியல் சார்ந்த எழுத்துக்களும் நிறைய வந்தாச்சு. ஸோ அந்த அறிவியல் சார்ந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி எழுத்துக்கள், இந்த மாதிரி பாடப்புத்தகங்கள், கல்வி திட்டங்கள், அது மாதிரி இது மாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் ஆர்டிகல்ஸு, அது மாதிரி கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள், புதினங்கள், இந்த மாதிரி பலவித வடிவங்கள் வந்துருச்சு. இந்த பல்வேறு வடிவங்களும் பரிணாமங்களும் வந்ததுனால இந்த துறை பார்த்திங்கன்னா மேலும் பெருகி பல்வேறு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உச்சத்தை அடைஞ்சவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சாதாரண மனிதர்களும் இதில் வருமானம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் மிகச்சிறந்த உண்மை. இதில் இன்னொரு கோணத்தில் நான் இதை பார்க்க போகிறேன். பொதுவாக இது வந்து அதாவது சுய தொழில் சார்ந்த, இல்லைன்னா ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பாக இல்லாமல் அரசாங்கத்தில் இதற்கேனும் வேலை வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா ஒரு புத்தகம் வெளிவரணும் அப்படின்னா நம்ம அந்த புத்தகமாக தான் பார்க்குறோம். அதற்கு பின்னால் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அதிகப்படியாக இருக்குது. முன்பெல்லாம் வந்து கையில் எழுதி அதை அச்சில் கோர்த்து அதை ப்ரெஸ் மெஷினில் கொடுத்து பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நினைக்கிற எழுத்துக்களை முதல்ல கம்ப்யூட்டர் வடிவத்தில், கணினி வடிவத்தில் கொண்டு வந்து அதை அப்படி பிரிண்ட் ஆஃப் செட் அப்படின்ற மாதிரி நிறைய வடிவங்கள் வந்துச்சு. இப்போ இதற்கான வேலையாட்கள் அரசாங்கத்துறையிலையும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், அதனால் வகைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. ஒருவேளை அரசாங்க அதாவது கொஞ்சம் பயமுள்ள நபர்கள், அதாவது இந்த துறையில பற்றுள்ள நபர்கள், ஆனா எனக்கு நிலையான வருமானம் எனக்கு வேணும்ன்ற நபர்கள் அந்த மாதிரி வேலைக்கு முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி வேலைகள் என்ன இருக்கு? இப்போ இந்த அரசாங்க துறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்க துறையிலையும் வந்து நிறைய விஷயங்களை வந்து எழுதுறாங்க. இப்போ வந்து வெப்சைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் இந்தியா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி உலகம் முழுக்க கவர்னன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த கவர்னன்ஸுங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து மாபெரும் பணி. அவங்க அதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு, சாதாரண மக்களும் ஜனரஞ்சமாக புரிந்து கொள்ளுமாறு எழுதுறது தான் எழுத்து திறமை.
அந்த எழுத்துக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் இருக்குது. இந்த அரசு துறையில் பார்த்திங்கன்னா அந்த அரசின் திட்டங்கள், செயல்பாடுகள், அவங்க வந்து மேல் மேலும் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு செய்யும் நன்மைகள், இதை வந்து எல்லா நாடுகளிலுமே இந்தியாவிலையும் செய்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்க. அதுக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது, அதிலலாம் எழுதணும். அது எழுதி அதே மாதிரி அரசில் வந்து இந்த மாதிரி அரசில் வந்து உங்களுக்கு இதழ்கள் வெளியிடுறாங்க. இப்போ தொழில் வளர்ச்சிக்கு, வேலைவாய்ப்புக்கு நிறைய இதழ்கள் இருக்குது. அந்த இதழ்கள் எல்லாமே அவங்க எழுத வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பு இருக்குது. அரசு வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி திரைப்படத்துறையில் பார்த்திங்கன்னா எழுத்து ஒன்றா தணிக்கையும் ஒரு துறை. ஏன்னா அந்த எழுத்தை இப்போ தணிக்கை பண்ணுறோன்னா ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராகவோ நல்ல ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் அவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் அவங்க போய் செயல்படும் போது அதே மாதிரி அந்த மாதிரி செயல்படும் அரசு இதுலேயும் என்ன ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பற்றி அந்த அரசாங்க பணி தவிர அவங்க தனிப்பட்ட முறையில் எழுதலாம். அதே மாதிரி எழுத்துத்துறையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பார்ட் டைம் ஜாபா, ஹாபி ஜாபா, ஃப்ரீ டைம் ஜாபாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிற ஒரு தொழில். அதில் மிகச்சிறந்த உதாரணம் சுஜாதா என்ற எழுத்தாளர் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் ஜெனரல் மேனேஜர் லெவலில் இருந்தார். நம்ம ஓட்டிங் மிஷின்லாம் கண்டுபிடிச்சார். அப்படி இருந்தாலும் மிகச்சிறந்த புதினங்களும் நாவல்களும் அது தவிர அறிவியல் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. அதில் நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்காரு. இப்போ நம்மளுடைய சமூக கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒரு வளர்ந்தானா அல்லது வீழ்ந்தானா எப்படி இருக்கான்றது கட்டமைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக இந்த படிப்புகள்னு வரும்போதே மருத்துவம், இன்ஜினியரிங் இப்படிலாம் போய் இதெல்லாம் இப்போ நடித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வேற்று, அதாவது நம்மளுடைய மொழி சார்ந்த, நம் இனம் சார்ந்த, நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த இந்த மாதிரி பணிகளில் மாணவர்கள் ஈடுபாடு தருவது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரியர் இன் ஜேர்னலிசம்னா இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து தமிழ் இலக்கியம் படிப்பவர்கள், பிஏ படிக்கிறவங்க, எம்ஏ படிக்கிறவங்க, அவங்க பார்த்திங்கன்னா அவங்க இயற்கையாகவே அந்த தமிழ் படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு எழுத்துத்துறையிலையும் இது இதழியல் துறையில், ஊடகவியல் துறையில் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அப்படி வந்து இப்போ வைரமுத்து போன்ற கவிஞர்கள்லாம் அந்த மாதிரி எம்ஏ தமிழ் படித்து வந்தவங்களாம் அந்த மாதிரி படிப்பு மூலமாக அவங்க கற்றுக்கொள்ள முடியுது. அந்த கற்றுக்கொண்டதை அவங்க வந்து செயல்படுத்தும் போது இது வந்து ஒரு சிறந்த தொழிலாகவும் வளருது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், அதே மாதிரி எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், அதே மாதிரி பல மொழிகள்லையும் எழுதுறாங்க. இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொழி புலவராக இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்லையும் எழுதுறாங்க, ஆங்கிலத்துலையும் எழுதுறாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா வேற்று மொழிகள், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு அது மாதிரி கற்றுக்கிட்டு அந்த மொழிகள்லையும் எழுதுறாங்க. அதே மாதிரி அதில் வந்து டிரான்ஸ்லேஷன், இப்போ மிகச்சிறந்த நாவல்கள், மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கும், ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு, அது மாதிரி விவேகானந்தரோட சிகாகோ சொற்பொழிவுலாம் பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருக்குறள் பார்த்திங்கன்னா பல்வேறு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துத்துறையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அமையிறது. அந்த வேலைகளை எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சம்பளமும் பணமும் கிடைக்கிறது. இந்திய அளவில் புகழ்பெற்ற, இன்னும் சொல்லப்போனால் சிறப்பு வாய்ந்த நாளிதழ்கள் தமிழ்லையும் இருக்குது. அதை தவிர்த்து பல நாளிதழ்கள் தினமும் வெளிவருது. இது தவிர்த்து வார இதழ்கள், மாத இதழ்கள் வருது. இதை தவிர்த்து புதினங்கள், இது எல்லாமே நிறைய வருது. இந்த மாதிரி துறைகள்ல ஒரு மாணவன் வேலை வாய்ப்பை பெறணும்னா அதற்கான முயற்சியை அவன் எப்படி செய்யணும்? ஒருவேளை தமிழ் எழுத படிக்க தெரிந்தா போதுமா, இல்லை அதற்கான பிரத்யேக படிப்புகள், அது வேலை வாய்ப்பு பெறணும்னா என்ன இருக்கு? அதாவது எப்படின்னா அந்த புலமை அப்படிம்பாங்க, பாண்டித்யம் அப்படிம்பாங்க. ஒரு மொழி எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து ஒரு நிபுணத்துவம் இருந்தால் தான் அதில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த எழுத்துத்துறை, இந்த மாதிரி இதழியல் துறை அப்படிங்கும்போது அந்த அழகு இருக்கணும். இப்போ தமிழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உச்சரிப்பு, இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது அழகு உச்சரிப்பு தமிழின் மிகச்சிறப்பு. அது இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மீடியா துறையிலே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மொழிக்குன்னு சில அழகு இருக்குது. அந்த அழகை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த இலக்கணம் சுத்தமாக எழுத பழகிக்கணும். அதே மாதிரி ஜனரஞ்சமாகவும் இருக்கணும். மிகவும் தூய தமிழ்லையும் தூய இலக்கணத்துலையும் போயிட்டு நம்ம ஜனரஞ்ச தன்மை விட்டாலும் இந்த மீடியா துறையில் வேலை கிடைக்காது, அதில் ஷைன் பண்ண முடியாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்று வந்து ஒரு பேசிக் ரைட்டிங், இப்போ சயின்டிஃபிக் ரைட்டிங்கு நிறைய வந்தாச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ பிளாகிங் இருக்குது, ஸ்டோரி ரைட்டிங் இருக்குது, அது மாதிரி இன்டர்நெட் ரைட்டிங் இருக்குது, சோஷியல் நெட்வொர்க் ரைட்டிங் இருக்குது. அந்த மாதிரி பல விதமாக இப்போ பல்வேறு முகங்கள் வந்துருச்சு அதுக்கு. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சிறந்த எழுத்தாளராக பரிணமிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன பகுதி நேரமாக நிறைய பேர் செயல்படுறாங்க. அப்படி எல்லாருக்குமே அதில் என்னென்னா ஒரு வருமானமும் இருக்குது, ஆத்ம திருப்தியும் இருக்குது, சமுதாய நோக்கமும் இருக்குது, முன்னேற்றமும் இருக்குது. எல்லாம் கலந்து இதில் வந்துட்டு இருக்கு. ஒரு மாணவன் வந்து இந்த துறையில் தான் ஜொலிக்கணும், பிரதிபலிக்கணும், அதாவது ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாணவர்கள் அவனா சுய முயற்சி எடுத்து தான் முன்னெடுப்புகளை செய்கிறான். ஏன்னா இந்த சமூகம் பார்க்குற பார்வையே வந்து ஏன்னா ஒரு வேற ஏதாவது நல்ல படிப்பு எடுத்துருக்க மாட்டியா, வேற ஏதாவது பண்ணலாம்ல, வீட்டில் உங்கள் அம்மா அப்பாலாம் உன்னை எதுவும் கேட்கலையான்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலே அவன் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாத போது கற்றுக்க முயற்சி செய்யும் போதே அந்த மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இதை மாணவன் தவிர்த்து அதுக்கும் மேலே பல கடினங்கள் நிலைகளை தாண்டி தான் அந்த படிப்பை படித்து அந்த தமிழினுடைய இலக்கணங்கள் எல்லாம்
படிச்சுட்டு வர்றான். அப்படிப்பட்டவனுக்கு அந்த பொருளாதாரம் தான் கடைசியில வந்து நிக்குது. கண்டிப்பா சரியா போய் அவன் சேர்றதுக்கு, இங்க போனா அவன் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான வழி உங்களால் என்ன கொடுக்கப்படும்? இப்போ அதான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரும்போது அதுதான், இப்போ இந்த மாஸ் மீடியா அண்ட் ஜேர்னலிசமில் பார்த்தீங்கன்னா உச்சத்தை அடைந்தவர்கள் மிக பலர் இருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களும் நிறைய இருக்குது. அந்த தெளிவு தான் கொடுக்கணும். அதுதான் வந்து முன்ன சுஜாதா ஒரு முறை சொல்லியிருந்தார், இந்த துறையில் ஷைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சிறந்த எழுத்தாளன் எப்படி ஆறுது, சிறந்த கதாசிரியர் எப்படி ஆறுது, திரைக்கதை எப்படி எழுதுறது. அப்போ அவர் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் பார்ட் டைமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொன்னார். அதாவது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி நல்லாவே இருக்கும். ஆனால் வருமானம் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடைக்கிற மாதிரி, ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகிற அவருக்கு 30,000 40,000 எடுத்துமே கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஜேர்னலிசம் கிடைக்குமா அப்படின்னா அந்த அளவு கிடைக்காது. ஒரு 10,000லேருந்து 20,000 தான் ஆரம்ப கட்டத்தில் கிடைக்கும். ஒரு 10,000 20,000ங்கிறது நிறைய இடங்களில் கிடைக்குது. நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி மீடியா துறையில் கிடைக்குது, பத்திரிகையில் கிடைக்குது, எழுத்துத்துறையில் கிடைக்குது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி நிறுவனங்களில் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. ஆனால் அதே மாதிரி விளம்பர நிறுவனங்களில் ஜிங்கிள்ஸ் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதுறதுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ அதில் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க மேலே மேலே புலமையும் திறமையும் வளர்த்துக்க இந்த துறையில் மிகவும் ஜொலிக்க முடியும். ஆனால் அதே மாதிரி உச்சத்தை அடைபவர்களும் இருக்காங்க, அதே மாதிரி ஆட்சியை பிடித்தவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவோ உச்சத்தில் அடைஞ்சிருக்காங்க, மாபெரும் புரட்சி கொண்டு போனவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் என்னென்னா, இந்த புரட்சிக்கு வழிகோலும் ஒரு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு நம்ம கொடுக்கும் விலை தான் நம்மளோட சம்பளத்தில் இருக்கிற சில குறைவுகள். ஸோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தால் இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம். எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு, என்ன சோதனைகள்னா அதை நான் வந்து கடந்து செல்வேன் அப்படிங்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு சிறு எச்சரிக்கையை இந்த பத்திரிகை துறைக்கு நம்ம கொடுக்க விரும்புகிறோம். இந்த இதழியல் துறையில் அதிக வருமானம் ஈட்டாத பேரும் நிறைய பேர் நமக்கு தெரியும். அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் இன்கம் கிடைக்கும். அந்த உச்சத்தை எட்டும் சம்பளம் அப்படிங்கிறது சிலருக்கு கிடைக்கும். அது அடையும் வரை அவங்க பொறுமையாக காத்திருக்கணும், தொடர்ந்து முயற்சிகள் பண்ணணும். அது மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் எழுதக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். இதழியல் ஊடகம், இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகை துறை உள்ள மிகுந்த ஆர்வமுள்ள ஒரு மாணவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த மாணவனுடைய அந்த ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்காக அந்த பெற்றோர்கள் எப்படி முன்னெடுப்புகளை செய்யணும், அது செய்யறாங்களா, இல்லை இந்த மாற்றம் எப்படி பெற்றோர்கள்ட்ட வரும்னு நினைக்கிறீங்க? இருக்குது இந்த மாதிரி. இப்போ ஒன்றில் கி ராஜா நாராயணன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் கரிசல் கால் கடுதாசன் எழுதியிருக்காரு. அவங்க அப்பாவே வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு சொல்லி அவர் உருவாக்கினார்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில பெற்றோர்களும் இருக்காங்க, என் பையன் சிறந்த எழுத்தாளர் ஆகணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நினைக்கும் பெற்றோர்கள் இருந்தால் அவங்க ஆதரவு தருவாங்க. ஆனால் ஆதரவு தந்தாலுமே கூட இவங்களுக்கு முதல்ல ஆர்வம் இருக்கணும். இப்போ இதில் என்ன ஒரு எப்பயுமே ஜென்ரேஷன் கேப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் ஒரு கற்பனையில் இருப்பாங்க. அந்த கற்பனைக்கு அந்த பையன் இல்லாத பொண்ணு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அவங்களுக்கும் அதில் ஆர்வம் இருந்து 2 பேரும் இணைஞ்சு செயல்படும் போது தான் அது அந்த ஊக்கம் சிறப்பாக இருக்கும், வெற்றி சிறப்பாக இருக்கும். அதனால் அவர் மாணவருக்கும் அந்த விருப்பம் இருக்கும்போது பெற்றோரும் ஆதரிக்கும் போது நல்லா வரும். பட் அதில் பெரிய சேலஞ்சாக என்னென்னா இன்கம் சேலஞ்ச் தான். ஆனால் அந்த இன்கம் வந்து வரும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ இதில் இன்னொரு நல்ல சஜஷனர் ஐடியா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எந்த துறையில் சென்றாலும் அதை எழுதுறவங்களும் இருக்காங்க. இப்போ மெட்டாலஜி போனால் அதை எழுதுறவங்க இருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனால் அதை எழுதுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கிறது. அதனால் இந்த க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் 2ஆம் ஒரு ப்ரொஃபஷனையும் அவங்க டெவலப் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு சஜஷனே கூட. ஆனால் முழுக்க எனக்கு இதுலேயே தான் போனோம் அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன இதழில் ஆரம்பித்து அவங்க தொலைக்காட்சி மீடியா அந்த மாதிரி பத்திரிகைகளில் மிகச்சிறந்த நிலையும் அடைய முடியும். ஆனால் தொடர்ந்து வளர்ச்சிக்கு தொடர்ந்து முயற்சி வேணும். அந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எம்ஏ இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஃபில் இருக்குது, பிஹெச்டி இருக்குது. அவங்க என்ன லாங்குவேஜ் இருக்கும், தமிழ் இருக்கலாம், ஆங்கிலம் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு மொழி ஒரு தடையாக இல்லை. மொழி என்பது ஒரு கருவி தான், நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை பிரதிபலிக்க சொல்லக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியின் மூலமாக நம்ம செயல்படுறதுக்கு பல்வேறு மொழிகளை கற்றுக்கிறதும் அதில் புலமை அடைவதும். இப்போ மகாகவி பாரதியாரை பார்த்திங்கன்னா அவர் தமிழ் எழுத்தாளராக இருந்தாலும் மகாகவியாக இருந்தாலும் சமஸ்கிருதத்துலேயும் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்தார், ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றிருந்தார். அவருடைய அந்த புலமைகள் வந்து அவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அது மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளனுக்கு, சிறந்த சிந்தனையாளனுக்கு இந்த மாதிரி பலவித மொழிகள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். பிற்காலத்தில் அந்த மொழிக்கு இந்த தமிழில் இருக்கிறத சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கும், சமஸ்கிருதத்தில் இருக்கிற தமிழில் மொழிபெயர்க்கும் மகாகவி பாரதியாருக்கு வசதியாக இருந்தது. அது போன்ற செயல்களையும் செய்ய முடியும். இந்த ஆண் பெண் பாகுபாடு அப்படிங்கிறது எல்லா துறைகள்லையுமே இருக்குது. இந்த இலக்கியம், இதழியல், ஊடகத்துறையில் இது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? வெற்றியினுடைய அளவு இருவருக்குமே சமமாக கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கு சிந்தனை சம்மந்தப்பட்ட துறை. அதனால் உடல் உழைப்பு அப்படின்னு சிந்தனை சம்மந்தப்பட்டது. இந்த சிந்தனை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா பெண்களும் சமமாக வராங்க. இன்னும் இப்போ இந்த +2 தேர்வு முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. நிறைய சராசரி பெண்கள் ஆண்களோட புத்திசாலிகளாகவே இருக்காங்க. அதனால் அது புத்திசாலித்தனம் சம்மந்தப்பட்ட துறை அப்படிங்கிறதுனால மிகவும் சிறப்பாக அவங்க எழுத முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜாப் கூட. இதை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக கூட பண்ணலாம். அவங்க திருமணமான பிறகு, குழந்தைகள் பெற்ற பிறகு, அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பாக செய்கிறதுக்கு இந்த எழுத்து பணி, இந்த பத்திரிகை துறை பணி அப்படிங்கிறது மிகச்சிறந்த பணி. அதனால் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு பணி தான்.
இப்போ புதிதாக புதினங்களோ இல்ல நாவல்களோ இல்ல இதழில் ஏதாவது ஒரு கட்டுரையோ எழுதுவதை தவிர்த்து இந்த துறையில வேற அதாவது வடிவத்துல வேற என்ன வேலை வாய்ப்புகள்? உதாரணத்துக்கு நீங்க பார்ட் டைம் ஜாப்னு சொன்னீங்க, பகுதி நேர வேலைன்னு சொன்னீங்க. அந்த பகுதி நேர வேலைனா எந்த மாதிரியான வேலைகள்? பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய எக்ஸ்பான்ஷன் வந்துச்சு. இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிம்பாங்க, அது மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட எழுத்துக்கள். அதாவது ஒரு விஷயத்தை வந்து சமுதாய பிரச்சனைகளை மிகவும் அலைசி ஆராய்ந்து எழுதுவது. இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம், அது அரசியல் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள். அது எழுதுவதற்குரிய பார்வையா இருக்கணும். கார்ப்பரேட் ஜேர்னலிசம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆபத்து இல்லாத ஜேர்னலிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கார்ப்பரேட் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை பற்றிய செய்திகளை தொகுத்து மிக சிறப்பாக வழங்குதல். அதில் வந்து உங்களோட புலமையும் சொல்ல முடியும், அந்த நிறுவனத்தின் பலன்களையும் சொல்ல முடியும், அதில் அதிக வருமானமும் வருது. இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்திரிகைகளையோ நீங்கள் நூல்களையோ எழுதும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு தொழிலை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள், அதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்தும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்றீங்க, ஒரு பாசிட்டிவ் தாட், அதே மாதிரி வளர்ச்சியும் நிறைய இருக்கும், பணமும் நிறைய இருக்கும். அது வந்து அந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்தே பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கார்ப்பரேட் ஜெர்னலிசம் சொல்லி சொன்னீங்க, அதாவது இந்த கார்ப்பரேட் ஜெர்னலிசத்தில் நீங்கள் கொடுக்குற அறிக்கையினுடைய அடிப்படையில் அவங்க எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ இதற்கான காரணிகள், அதாவது அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? அது ஒரு மாணவன் உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான பயிற்சியை அவன் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ கார்ப்பரேட் ஜேர்னலிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கார்ப்பரேஷனை பற்றி, அந்த நிறுவனத்தை பற்றி உலகத்துக்கு தெரிவிக்கணும். ஒன்று வந்து அவங்களோட வெப்சைட்டில் தெரிவிக்கணும், இன்னொன்று அவங்களுக்கு ஆண்டறிக்கைகள் அவங்க முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ அதனுடைய நல்ல விஷயங்கள் தெரிவிக்கணும். அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த தகவல்கள் வந்து அந்த நிறுவனத்திலே கிடைக்கும். அதனுடைய ஆண்டறிக்கை, அவங்க இதனுடைய வரவு செலவு கணக்குகள், லாபம். இது நிறுவனம் கேட்டுக்கொண்டு ஒரு ஆள் செய்வதா, இல்லை ஒரு நபரே நிறுவனத்தின் பயனுக்காக அவர் வேலை வாய்ப்புக்காக செய்வதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறுவனத்துக்கும் தேவைப்படும், அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும், ஒரு கண்டென்ட் ரைட்டர் வேணும் அப்படிம்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணலான்னா போயிட்டு இவருக்கு வந்து இப்போ ஆங்கிலத்துலேயும் சில வெப்சைட் இருக்கும், தமிழ் வெப்சைட் இருக்கும், இல்லை பல்வேறு மொழிகள் இருக்கும். இப்போ எம்என்சி பன்னாட்டு நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வெப்சைட் பல மொழிகள் இருக்கும். அப்போ பல்வேறு மொழிகளில் அதே தகவலை மொழிபெயர்த்து அவங்க அழகாக வழங்கணும். அப்போ அந்த மொழியில் இருக்கிற நிபுணத்துவம், அந்த புலமையோடு அவங்க சிறப்பாக எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொல்ல மாதிரி உலகத்துக்கும் அவங்க வந்து அந்த செய்தியை சொல்லும்போது பலவித முதலீட்டாளர்கள் அதை முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர் அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு அனுகூலங்கள், நன்மைகள் இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்த ஒரு முயற்சி தான். பட் மோஸ்ட்லி வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லை அவங்களுக்கு வந்து விளம்பரம் செஞ்சு தரக்கூடிய அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பணிகளை கொடுப்பாங்க எழுத்தாளர்களுக்கு. பொதுவாக எல்லாவற்றையுமே நாம் மேலையாளரோட ஒப்பிட்டு பார்ப்போம். இதையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ஊடகத்துறை, பத்திரிகை துறை, ஆசிரியர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர்னு சொல்லி பார்த்தோம்னா மேலை நாட்டுகளில் இருப்பவர்களுடைய பொருளாதார நிலை, மதிப்பு, புகழ், அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. அதுக்கு இந்த தாழ்வு நிலை நமக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகத்தில் 750 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் பெரும்பாலானவர்கள் வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்க. இப்போ மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இடங்களை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதுபொருள் தான் சொல்கிறோம். பெரும்பான்மையானவர்கள். அதாவது எப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷன் எப்பயுமே இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி வந்து 28 மாநிலங்களில் ஒரு 25 மாநிலங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ ஹிந்தியில் எழுதுகிறவங்க மற்ற மொழிகளோட கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி உலக லெவலில் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா, உலக தரத்தில் எழுதுறவங்க அவங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. ஆங்கிலம் 160 நாடுகள், ஒரு 100 நாடுகளுக்கு மேலே அவங்களோட தகவல் போய் சேருது. குறைந்தபட்ச ஒரு நாவல் எழுதுறாங்க, ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் எழுதினார். அவர் உடலில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டார், மன சிந்தனை வச்சு எழுதினார். அவருடைய அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்ங்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் காப்பி விற்று கோடிக்கணக்கான பணம் ஈட்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆங்கிலத்தில் எழுதும்போது ரீச் நல்லா இருந்தது. இந்த ரீச்சை பொறுத்து தான் ஒரு எழுத்தாளனுடைய புகழும் பணமும் சேரும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி 9 கோடி பேர் தான் இருக்கும். ஆனால் உலகத்தில் வந்து 750 கோடி பேர் இருக்கிறதுனால அந்த ப்ரொபோர்ஷன் இருக்குது. அப்போ அந்த நிலைக்கு நம்ம எழுத்தாளரும் உயரணும் அப்படின்னா அவங்க ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டு, ஆங்கில புலமையும் எடுத்துக்கிட்டு, தமிழ் ஆங்கிலம் இரண்டுலையும் எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நிலையை கண்டிப்பாக எட்ட முடியும். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிச்சயமாக பல நிகழ்ச்சிகளையும் பல தலைப்புகளையும் நம்ம 2 பேருமே விவாதங்கள் பண்ணியிருந்தாலுமே தமிழ் மொழிக்காக, தமிழுடைய வேலைவாய்ப்புக்காக நம்ம பேசின இந்த நிகழ்ச்சியை நான் நிச்சயமாக பெருமையாக கருதுறேன். இதில் இருக்கிற வேலைவாய்ப்புகள், பத்திரிகை துறையில் உள்ள, இதழியல் துறையில் தமிழில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றி, அதனுடைய படிப்புகளை பற்றியும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் பகிர்ந்து கொண்டமைக்காக காவேரி தொலைக்காட்சி சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம்.
மாணவர்களே, நம் தமிழ் மொழி மிகவும் தொன்மையானது. நம் தமிழ் மொழியை நாமே அறியாதிருந்தால் மற்ற எப்படி உலகிற்கு நாம் உணர்த்துவது? அதுபோல இந்த தமிழ் மொழியிலும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான வேலைவாய்ப்புகள் எங்கு கிடைக்கின்றன? நாம் எவ்வாறு வேலைவாய்ப்புகளை தேட வேண்டும்? தமிழ் மொழியை இலக்கண பிழையின்றி நாம் கற்க வேண்டும் என்றால் அதற்கான முன்னெடுப்புகளை என்ன செய்ய வேண்டும்? இதற்கான படிப்புகள் எங்கு இருக்கிறது? இதற்கான உண்மையிலேயே ஆர்வமுள்ள மாணவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கான வழிகாட்டுதல் என்ன என்பது போன்ற பல விளக்கங்களை திரு சுகவனம் ஐயா நமக்கு வழங்கினார்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.